ஒரு 5 மங்கீஸ் எடுத்துட்டு அதுல ஒரு கூண்டுல போட்டு வைக்கிறாங்க. அதோட டாப்ல ஒரு வாழைப்பழத்தை வச்சு அதுக்கு கீழே லேடரை வைக்கிறாங்க. ஒவ்வொரு டைம் ஏதாச்சும் ஒரு மங்கி அந்த லேடர் மேல ஏறி அந்த வாழைப்பழத்தை எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த கேஜுக்குள்ள கோல்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிருக்காங்க. அதனால இந்த லேடர் மேல ஏறின மங்கி மட்டும் இல்லாம கூண்டுக்குள்ள இந்த மத்த மங்கீஸும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படியே ஒரு 2-3 டைம் கண்டினியூ ஆனதுக்கு அப்புறமா இந்த லேடர் மேல ஏறது ஒரு டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு மங்கீஸ் புரிஞ்சுக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு மங்கி அந்த லேடர் மேல ஏற ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா மீதி மங்கீஸ் எல்லாம் சேர்ந்து அதை அடி பொழந்துருது. அந்த லேடர் அப்படிங்கிறது அந்த மங்கீஸ்க்கு ஒரு டிராமாவா ஒரு டேஞ்சரா மாறிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுக்குள்ள இருந்த ஒரு மங்கியை எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கு பதிலாக புதுசா ஒரு மங்கியை வைக்கிறாங்க. அந்த மங்கிக்கு வந்துட்டு இந்த லேடர் மேல ஏறினா கோல்டு வாட்டர் தெளிப்பாங்க அப்படிங்கிற எந்த ஒரு நாலேஜுமே இல்லை. ஸோ நேச்சுரலி வாழைப்பழத்தை பார்த்ததும் கீழே ஒரு லேடர் பார்த்ததும் அது மேல போய் ஏறி இருக்குது. மீதி மங்கீஸ் எல்லாம் அதை பார்த்து சும்மாவா இருக்கும், அதை பிடிச்சி அடிச்சிருக்குது. இப்போ வந்து மங்கி என்னதான் கோல்டு வாட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல அப்படின்னாலும் இந்த லேடர் ஈக்குவல் டு டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அது புரிஞ்சுக்குது. இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு மங்கியா உள்ள இருந்து வெளியே எடுத்துட்டு அதுக்கு பதிலாக புது மங்கியை உள்ளுக்குள்ள ஸ்வாப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆஃப்டர் சம் டைம் வந்துட்டு அதுக்குள்ள ஒரிஜினலா இருந்த 5 மங்கீஸ்மே இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாமே புது மங்கீஸ். இப்போ கூண்டுக்குள்ள இருக்கிற எந்த மங்கீஸ் மேலேயே கோல்டு வாட்டர் ஒரிஜினலா ஸ்ப்ரே பண்ணவே படல. ஆனாலும் அந்த மங்கீஸ் வந்துட்டு இந்த லேடரை பார்த்து பயந்துகிட்டு அந்த லேடர் மேல ஏறவே இல்லை. இது ஒரு ஃபேமஸான ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தானே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முன்னோர்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருவாங்க. அவங்க வாழ்ந்த டைம்ல அது யூஸ்ஃபுல்லா கூட இருந்திருக்கும். பட் இப்போ வந்துட்டு என்னதான் அது ஒரு பிரச்சனையாவே இல்லை அப்படின்னாலும் நம்மளா அது ஒரு பிரச்சனையை நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருப்போம். அதை மீறி எவனாச்சும் ஒருத்த மேல ஏறினாலும் மீதி எல்லாரும் சேர்ந்து அவனை கீழே பிடிச்சி இழுத்துட்டுருவாங்க.